ரீபில்டிங் ஃபார் இட்டலி டே 1 out of 35. போன வருஷம் என் கண்ணில் ஒரு சின்ன கார்னியல் அல்சரா ஸ்டார்ட் ஆகி பெரிய இன்ஃபெக்ஷனா மாறி 4 டைம் சர்ஜரிலாம் பண்ணி ஹீலிங் ஜோன்ல இருந்து வெளியே வந்து இப்போ இந்த வருஷம் என்னோட ஹையர் எஜுகேஷனுக்காக இட்டலியில படிக்க போறேன். சோ நான் இங்க இருக்க போற கொஞ்ச நாள் ஹீலிங் ஜோன்ல இருந்து என் ரீபில்டிங் ஆர்க்க ஸ்டார்ட் பண்ண போறேன். பிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி அதை நான் எப்படி பண்ண போறேன் அப்படிங்கறது தான் இந்த 35 நாட்கள் சீரிஸோட கோர் ஐடியா. ஸோ டே 1 ஆன இன்னைக்கு காலையிலேயே கேலரிஸ் பர்ன் பண்றதுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற லேக்குக்கு வாக்கிங் போயிட்டேன். ஆக்சுவலா எனக்கு கண்ணில் பிரச்சனையாகிறதுக்கு முன்னாடி வாக்கிங் போயெல்லாம் பழக்கம் இல்லை. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிம் ஒர்க் அவுட் அங்க இருக்கிற கார்டியோ மிஷின் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம ஏரியா நண்பர் ஹரிஷ் தான் நமக்கு இந்த லேக் வாக்கிங் அறிமுகப்படுத்தினாரு. மார்னிங்கே இந்த மாதிரி இடத்துல வாக்கிங் போகும்போது பயங்கரமா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. உங்க ஏரியால லேக் இருந்தா நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாக்கிங் முடிச்ச கையோட இன்ஸ்டன்ட் புரதசத்துக்கு வே புரோட்டீனை குலுக்கி குடிச்சிட்டு மதிய புரதசத்துக்கு நம்ம கோழி நண்பரை குக் பண்ணிட்டு காலை உணவுக்கு அவிச்சு முட்டையை அண்ட்ரஸ் பண்ணிட்டு ராகி கூல ஹீட் பண்ணிட்டு சீக்கிரமா ஒரு குளியில போட்டு வந்துட்டு முடி உதிர்வை குறைக்கவும் முடி அடர்த்தியை மேம்படுத்தவும் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்த மினாக்சினல் ஃபெனஸ்டேட் மருந்து தலையில போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு என் விசா இன்டர்வியூக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட் கைக்கு வர வேண்டியது இருக்கு. அந்த டாக்குமெண்ட் தரப்போற சிஏ நமக்கு எப்ப வேணா கால் பண்ணி வர சொல்லுவாங்க. அதனால சீக்கிரமா காலையிலேயே பரபரப்பா ரெடி ஆயிட்டேன். அப்புறம் இந்த 35 டேஸ்ல என்ன பிசிக்கலா ரெடி பண்றதுக்கு எப்படி ஒர்க் அவுட், டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம். மென்டலி இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு கைவிடப்பட்ட என் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் ஏற்கனவே படிச்ச இந்த சீக்ரெட்ங்கிற புக்கை திருப்பி இன்னொரு டைம் படிக்கலாம்னு ஆரம்பிச்சேன். டாக்குமெண்ட் ரெடி ஆயிடுச்சாமா, சீக்கிரமா போய் சிஏ ஆபீஸ்ல வாங்கிக்கோ எங்க அப்பா சொல்ல அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு சீக்கிரமா மதிய உணவை முடிச்சுட்டு தண்ணீர் சக்தியை உடம்புல ஏத்திட்டு 2வது கட்டமா கண்ணில் போட வேண்டிய மருந்தெல்லாம் போட்டு பாதுகாப்பா ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிட்டேன். ஆபீஸ் போன வேகத்திலேயே கையில டக்குன்னு டாக்குமெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 2 டாக்குமெண்ட் கைக்கு வர வேண்டியது இருக்கு. அது எவ்வளவு சீக்கிரம் வருதோ அவ்வளவு சீக்கிரம் விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுவேன். வர வழியில ஒரு ஜிகர்தண்டா கடையை பார்க்கவும் நமக்குள்ள இருக்கிற ஹோம்லேண்டர் பொங்கி வெளியே வர ஒரு ஜிகர்தண்டா அடிச்சுட்டு சாயந்தரமா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம லேப்டாப்போட பேட்டரி கோளாறு ஆயிடுச்சு போல. சார்ஜிங் பிளக் ஆஃப் பண்ணா 5 4 3 2 1 சார்ஜ் ரிவர்ஸ்ல போகுது. இப்போ இட்டாலி போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா இந்த லேப்டாப் பேட்டரி வேற மாத்தணுமேனு யோசிச்சுக்கிட்டே சீக்கிரமா டின்னரை முடிக்கவும் நம்ம ஏரியா நண்பர் ஹரி பேக்கரிக்கு வாங்க நண்பா ஒரு மீட்டிங்க போடுவோம் அப்படின்னு கூப்பிட சிவாஜி படத்துல நம்ம தலைவர் பண்ற மாதிரி எப்படி நம்ம ஊரை மேம்படுத்தலாம்னு சில பிளானிங்க போட்டு இரவு கடன்லாம் முடிச்சுட்டு நம்ம தலைமுடிக்காக டாக்டர் கொடுத்த மாத்திரையை போட்டு வேலிங்கோல 4 இட்டாலியன் வார்த்தை கத்துக்கிட்டு இந்த ரீபில்டிங் சீரிஸோட 3வது ஃபேக்டர் இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்ல படம் பார்க்கலான்னு அப்சஷன் படத்தை போட்டு உட்கார்ந்த படம் பயங்கரமா இருந்துச்சு. அப்படியே படத்தை முடிச்ச கையோட நானும் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். வட்டா பாய்.